பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, வருங்கால மாவட்ட நீதிபதிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய த ப்ரோலிட்டர் பீடர்ஸ் குரூப்பின் வாயிலாக 300 நாட்கள் கடந்து சட்டம் சார்ந்த வகுப்புகளை அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும், அதே போல் மாலை வேளையில் 8 மணி முதல் 9 மணி வரையிலும் சிறப்பு வகுப்புகள் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தும் நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும், பல நீதிபதிகளையும் பல APPகளையும் உருவாக்கியவரும், இன்னும் பல நீதிபதிகளை உருவாக்கிய தீர்வன் என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரரும், பெருமைக்குரிய மூத்த வழக்கறிஞர் நம்முடைய அன்புக்குரிய சீனியர் S.SivaSuryaNarayanan சார் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்களுடைய ஆடியோ வீடியோவை மீட் செஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமான சந்தேகம் ஏற்படுமாயில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதி தீர்வு காணப்படும். சார் எடுத்த பல வகுப்புகள் நம்முடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் செஞ்சிருக்கோம். தேவைப்படுவதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். டைரக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குரூப்லேயே அது போஸ்ட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் காளிதாஸ், பார்த்தேன். ஸோ நேரடியாக கொஸ்டின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெதர் an accused person has waived conditions in section 33 Indian Evidence Act 1872 and section 299 CRPC 1973. செக்ஷன் 33ல சர்டன் எவிடன்ஸ் ரெலவென்ட்னு ஒரு மார்ஜினல் நோட்ஸ் இருக்கும் பாருங்க. சர்டன் எவிடன்ஸ் ரெலவென்ட் இன் செக்ஷன் 33. அதே போல 299 CRPCல ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். ஸோ ஒரு வழக்கில் சாட்சியம் பதிவு செய்ய வேண்டுமானால் ஒன்று குற்றம் சாட்டப்பட்ட நபர் முன்னிலையில் பதிவு செய்யப்பட வேண்டும், அல்லது அவருடைய வருகை தவிர்க்கப்படும் விதமாக ஏதோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால், பர்சனல் அப்பியரன்ஸ் டிஸ்பென்ஸ்ட், அவருடைய வழக்கறிஞரின் முன்னால், அவருக்கு வாதம் செய்பவரின் முன்னால் அந்த சாட்சியம் பதிவு செய்யப்பட வேண்டும். இது செக்ஷன் 273 CRPCல பார்க்கலாம். So it's a mandatory on the part of the court to record evidence either in the presence of the accused or in the presence of his pleader if his personal appearance is dispensed with. So it is a mandatory on the part of the court under section 273. But in case of section 299 CRPC, examination of accused in absence of the examination of witness in the absence of the accused is permissible. So 299 is encrafted as an exception to section 273 CRPC. 299 CRPC is encrafted as an exception to 273. So 273 mandatory principle 299 follow பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 33 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அவ்வாறு 299 CRPCயில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியம் பயன்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால், 33ல அந்த எவிடன்ஸ் ரெலவெண்டாக எடுத்துக்கொள்ளப்பட்டால், இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய உரிமையை விடுவிப்பு செய்கிறாரா என்பதுதான் கேள்வி. waive the right of cross examination by the accused himself. ஒர்க் அவுட் பண்ணீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ்? ஆன்சர் இருக்கா? பார்ட்டிசிபென்ட்ஸ் நோ ஆன்சர். சரி, ஆன்சரை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 299ல CRPC 299ல ஆப்சன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்றாங்க.
அந்த எவிடன்ஸ் கொடுத்த சாட்சி இருக்காரு பாருங்க, அவர் 33 படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய நபராக இருக்கிறார். நீங்க செக்ஷன் 32 and 33 ரெண்டு செக்ஷன் எடுத்து பாருங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல. 32ல செக்ஷன் 32 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா there are 4 class of persons, 4 kind of persons who are unable to come to appear before the court. யாரெல்லாம் பாருங்க, the person who is dead, who cannot be found, person who is incapable of giving evidence, and the last one is whose attendance cannot be procured without amount of delay. So இந்த நான்கு வகையான நபர்கள் கொடுத்த சாட்சியம் இருக்கு பாருங்க, அந்த சாட்சியம் ரெலவெண்ட். இப்போ ஒரு அக்யூஸ்டுடைய ஆப்சன்ஸ்ல 299 சிஆர்பிஸ்ல எவிடன்ஸ் எப்ப ரெக்கார்ட் பண்றாங்கன்னா அப்ஸ்காண்டன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்டா இருக்கும் பொழுது. சோ ஒரு அக்யூஸ்ட் ஆப்சன்ட் அல்லது அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த விட்னஸுடைய நிலைமை 32, 33ல சொல்லப்பட்ட அளவில் இருந்தால் அவனை திருப்பி கொண்டு வர முடியாது. அவர் இறந்து போயிட்டாரு, அவர் சாட்சியை மீண்டும் அளிக்க முடியாது. 33க்கு வரும் பொழுது 32 எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்ட 4 நபர்களை தவிர மற்றொரு நபரையும் 32ல சொல்றாங்க. அப்ப 33ல 5 நபர்கள் இருக்காங்க. Witness is kept by the adverse party. இது 5வது நபர் செக்ஷன் 33ல. 34ல 4 persons, 33ல 5 persons. இப்ப 33ல உள்ள இந்த 5 நபர்கள் யாரோ ஒரு நபரினுடைய சாட்சியம் 293 சிஆர்பிசியின் படி பதிவு செய்யப்பட்டிருந்தார். அக்யூஸ்ட் தன்னுடைய குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய உரிமையை விட்டு கொடுத்து விடுகிறாரா இல்லையா? இதான் கேள்வி. அந்த அக்யூஸ்ட் திருப்பி அப்ஸ்காண்டன்ஸா இருக்கிற அக்யூஸ்ட வாரண்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ட்ரையல் அந்த அக்யூஸ்ட பொறுத்தளவு நடத்தப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில் 33ல உள்ள ஒரு விட்னஸாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய சாட்சியத்தை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அக்யூஸ்டுக்கு வாய்ப்பு கிடைக்காது. குவைட் நேச்சுரல். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அக்யூஸ்ட் தன்னுடைய குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய உரிமையை விட்டு கொடுத்து விடுகிறாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. உரிமையை விட்டு கொடுக்கிறாரோ இல்லையோ, உரிமையை விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அங்க விட்னஸ் இல்ல, அவரை கொண்டு வர முடியாது. திருப்பி மீண்டும் விசாரணைக்கு இந்த 5 வகையான சாட்சிகளில் எந்த சாட்சியையும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர முடியாது. அதனால அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளத்தக்க அல்ல, அல்லது அனுமதிக்கத்தக்கதல்ல, அல்லது அந்த சாட்சியத்தை சீர்தூக்கி பார்க்கும் படலத்தில் அதை நம்பக்கூடாது என்ற ஒரு வாதத்தை குற்றம் சாட்ட நபர் முன்வைக்க முடியாது. இது ஒரே ஒரு பிரின்சிபிள் பேஸ் பண்ணிதான் செக்ஷன் 273 உள்ள மேண்டேட்டரி பிரின்சிபிள், மேண்டேட்டரி கண்டிஷனை 299ல ரிலாக்ஸ் பண்றாங்க பாருங்க. எதனால் ரிலாக்ஸ் பண்றாங்கன்னா, பட் ஃபார் தி அப்ஸ்காண்டன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். சோ ஒரு நபர் தலைமறைவாகி விட்டார் என்பதற்காக ஒரு வழக்கினுடைய முன்னேற்றம் தடைபடக்கூடாது. அந்த ஒரே பிரின்சிபிள்ல தான் 299ல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் எவிடன்ஸ் மே பி ரெக்கார்டட். இது எந்த பிரின்சிபிளை தாங்கி நிக்குதுன்னு சொன்னா, a man cannot take advantage of his own wrong. A man cannot take advantage of his own wrong. இந்த ஒரே பிரின்சிபிள்ல தான் 299 273 சிஆர்பிசியினுடைய எக்ஸப்ஷனாக வச்சிருக்கிறாங்க. சோ நான் அப்ஸ்காண்டிங்ல இருந்தேன், நீங்க எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்க முடியாது. அப்படின்னு சொன்னா அவர் வெய்வர் ஆஃப் ப்ரூஃப், வெய்வர் ஆஃப் ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனை அவருடைய ராங், அவருடைய தவறினால கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா 33ல உள்ள எவிடன்ஸை ரெலவெண்டாக எடுத்துக்கொள்ளலாம். அக்யூஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி வேவ்டு ஹிஸ் ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் when the evidence is recorded under section 299 CRPC.
when it is used under section 33 Indian Evidence Act 1872. இதற்கான ஆன்சர். எவிடன்ஸை பொறுத்தளவுல, எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தளவு ரெண்டு விஷயம் இருக்கு. அட்மிசபிலிட்டியை பொறுத்தளவுல, admissibility as to mode of proof of a fact. Admissibility as to mode of proof of a fact. இன்னொன்னு admissibility of evidence. ஒரு சாட்சியத்தை சான்றுரையில் அனுமதிக்கணுமா வேண்டாமா, இது ஒரு கேள்வி. இதுக்கு விடை 136 இருக்கு. செக்ஷன் 136 Indian Evidence Act 1872 deals with admissibility. எந்த சாட்சியம் தொடர்புடைய பொறுமைகளின் சாட்சியமாக இருக்குமோ அந்த சாட்சியங்கள் சான்றுரையில் அனுமதிக்கப்பட வேண்டும். அதுதான் 136. அப்ப ரெலவென்ட் ஃபேக்ட் மீன்ஸ் 6 இருந்து 55 வரை. 6 இருந்து 55 வரை உள்ள பொருண்மைகளை 136 நீதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பொறுமைகளின் சாட்சியத்தை சான்றுரையில் அனுமதிக்கிறார். 6 இருந்து 55 உள்ள பொறுமைகளில் இல்லாத சாட்சியங்களை சான்றுரையில் நீதிபதி அனுமதிக்க மறுக்கிறார். அதுவும் 136 தான் அவருக்கான அதிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த சாட்சியை சான்றுரையில் அனுமதிப்பது அப்படின்னு வரும்பொழுது, தொடர்புடைய பொறுமைகளின் சாட்சியத்தை அல்லது தீர்க்கப்பட வேண்டிய சங்கதிகளின் சாட்சியத்தை. இது நீங்க செக்ஷன் 5ல பார்க்கலாம். எவிடன்ஸ் மே பி given relating to relevant fact or fact in issue and of no others. இது செக்ஷன் 5ல இருக்கு. சோ அப்படின்னு சொன்னா 136 டிஸ்கிரிஷனரியாக அவர் பயன்படுத்த முடியாத ஒரு நீதிபதி. ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் ஆஃப் செக்ஷன் 60-55 தான் அவர் அட்மிட் பண்ண முடியும். அப்படி அவர் அட்மிட் பண்ணும் பொழுது இரலவென்ட் ஃபேக்டினுடைய ஒரு சாட்சியத்தை சான்றுரையில் அனுமதிப்பதற்கு ஒரு வழக்கின் தரப்பினர் முயற்சி செய்தால் அந்த சாட்சியத்தால் யார் பாதிக்கப்படுவாரோ அவர் அட்வர்ஸ் பார்ட்டி, அவர் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும். இது ஒரு வகையான ஆட்சேபனை. அப்ஜெக்ஷன் as to admissibility of evidence. அப்ஜெக்ஷன் as to admissibility of evidence. இரண்டாவது ஒரு அப்ஜெக்ஷன் as to admissibility of mode of proof of a particular fact. ஒரு பொருண்மையை எந்த வழிமுறையில் நிரூபணம் செய்ய வேண்டுமோ அந்த வழிமுறையில் தான் நிரூபணம் செய்ய வேண்டும். அந்த வழிமுறையில் நிரூபணம் செய்யாமல் தவறான ஒரு வழிமுறையில் நிரூபணம் செய்தால் அதை ஆட்சேபனை செய்தல். அதுதான் admissibility as to mode of proof of a particular fact. ஒரு பொருண்மையை பிரைமரி எவிடன்ஸ் மூலமாக தான் நிரூபணம் செய்யணும். செகண்டரி எவிடன்ஸ் மூலமாக நிரூபணம் செய்ய வேண்டியதில்லை, செய்ய முடியாது. பிரைமரி எவிடன்ஸ் இல்லை என்றால் மட்டும்தான் செகண்டரி எவிடன்ஸ் மூலமாக நிரூபணம் செய்யணும். அப்ப நீங்க செகண்டரி எவிடன்ஸ் மூலமாக ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யணும்னு நீங்க முடிவு செய்யும் போது, ஒரு வழக்கின் தரப்பினர் முடிவு செய்தால் பிரைமரி எவிடன்ஸ் ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியவில்லை என்பதற்கான காரணத்தை முன்வைக்கணும். அது 65 எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கும். சோ இவ்வாறு ஒரு பொருண்மையை நிரூபணம் செய்யும் பொழுது எந்த முறையில் நிரூபணம் செய்யுமோ அந்த முறையில் நிரூபணம் செய்யாமல் வேறு முறையில் நிரூபணம் செய்தால் அதில் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது அது யாருக்கு பாதகமாக இருக்குமோ அந்த தரப்பினர், தட் இஸ் அட்வர்ஸ் பார்ட்டி. சோ அட்மிஷபிலிட்டி as to evidence, admissibility as to mode of proof of a fact, இரண்டு விதமான அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குங்க. ரெண்டுலயுமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இப்ப செக்ஷன் 33ல சொல்லப்பட்ட சாட்சியம் இருக்கு பாருங்க, அது யார் கொடுத்த சாட்சியம்னா ஒரு 5 வகையான நபர்கள் கொடுத்த சாட்சியம், யாரோ ஒருவர் கொடுத்த சாட்சியம். அந்த சாட்சியத்தை அக்யூஸ்ட் வாரண்ட்ல பிடித்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை உட்படுத்தும் பொழுது அந்த சாட்சியத்தை பயன்படுத்துவதற்கு இந்த அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலாமா என்பதுதான் இன்னொரு கேள்வி. இதுல எப்பொழுது தனது உரிமையை விட்டு கொடுத்து விட்டாரோ, அப்ஸ்காண்டன்ஸ் தலைமறைவு ஆகியதன் மூலமாக எப்பொழுது குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய உரிமையை ஒரு அக்யூஸ்ட் விட்டு கொடுத்து விட்டாரோ அவர் இந்த 2 வகையான
அட்மிசபிலிட்டிலையும் தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவிக்க முடியாது. இதான் இந்த கொஸ்டினுக்கான. So, accused person has viewed the conditions stipulated in section 33 Indian Evidence Act and section 299 CRPC. இது போக இதனுடைய இன்னொரு டாக்ட்ரின் ஒண்ணு பாருங்க. டி பெனே எஸ்ஏ டெபோசிஷன் சொல்லுவாங்க. டிஇ ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. பெனே பிஇஎன்இ டி பெனே எஸ்ஏ இஎஸ்எஸ்இ டி பெனே எஸ்ஏ டெபோசிஷன்ஸ். It means good for the present. Good for the present or conditional அப்படின்னு மீனிங் இருக்கு. Good for the present or conditional. ஒரு சாட்சியம், ஒரு பொருண்மையினுடைய சாட்சியம் ஒரு காலகட்டத்தில் பதிவு செய்யப்படுகிறது நீதிமன்றத்தில். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா 299 CRPC உள்ள காலகட்டம், abscondence of the accused. But for the abscondence of the accused, the court cannot stop the proceedings. அப்படின்னா என்ன செய்யணும்னா, இருக்கிற விட்னஸ for the time being, good for the present, the court should record the evidence under section 299. Or conditional. What it mean by conditional? Subject to future exception. Subject to future exception. That is known as conditional. So the recording of evidence is having validity for the time being. That's all. That is known as de bene esse. Validity for the time being, but subject to modification at a later stage. So provisionally, தற்காலிகமாக சாட்சியத்தை நீதிமன்றம் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் 299 CRPC. அதே சாட்சி இந்த 33 சொல்லப்படாத சூழ்நிலைகளில் இருந்து நீதிமன்றத்திற்கு வர முடியுமானால், நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியுமானால், முன்னிலையாகும் பொழுது அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம்? குறுக்கு விசாரணை செய்து கொள்ளலாம். அது முடியாத பட்சத்தில் தான் செக்ஷன் 33 உள்ள எவிடன்ஸை பயன்படுத்த முடியுமா முடியாதா, அந்த எவிடன்ஸ் அட்மிசபிலிட்டி அண்ட் அப்ஜெக்ஷன் அஸ் டு அட்மிசபிலிட்டியை தான் நம்ம பார்க்கிறோம். Accused waive his right to cross examination when the evidence is recorded under section 299 CRPC. அப்படின்னு சொன்னா he has no right to object the admissibility of the evidence when he is being tried before the court. அவருக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. குறுக்கு விசாரணை செய்யவில்லை, அதனால் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. So this deposition is called as de bene esse deposition. இங்க ஆர்டர் 18 ரூல் 16 சிபிசில நீங்க பார்க்கலாம். ஆர்டர் 18 ரூல் 16 சிபிசி 1908. Rule 16 says power of the court to examine witness immediately. Power of the court to examine witness immediately. நீங்க அந்த ரூல் 16ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விட்னஸ் இம்மிடியேட்டா நீதிமன்ற அதிகார எல்லைக்கு தாண்டி எங்கேயோ போறாரு, அல்லது அவர் எவிடன்ஸை உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம். இப்ப அவர் நீதிமன்ற அதிகார எல்லைக்கு அப்பால் எங்கேயோ போறாருன்னு சொன்னா அந்த செக்ஷன் 1908 உருவாக்கப்பட்ட ரூல் இன்னைக்கு ஸ்கைப் போல பல ஆப்புகள் மூலமாக அவரோட எவிடன்ஸ் அவர் எங்க இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. sufficient cause is shown to the satisfaction of the court why his evidence should be taken immediately. ஒரு விட்னஸ் டெத் பெட்ல இருக்கிறார், இன்னைக்கு நாளைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவருடைய எவிடன்ஸ் முக்கியமானது அந்த வழக்குன்னு சொன்னா
ரூல் 16 நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் இம்மீடியட்டா ரெக்கார்ட் பண்ணலாம் அந்த எவிடன்ஸ. அந்த எவிடன்ஸ் பின்னாளில் பயன்படுத்தப்படும். அது யாருடைய முன்னிலையில் அந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கும் பொழுது பிரசன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். Notice must be given to the parties. And the evidence shall be then read to the witness. And if he admits it to be correct, shall be signed by him. So the procedure சொல்றாங்க. Recording of evidence கான procedure பத்தி அங்க சொல்றாங்க. Then it may read at any hearing of the suit. அதான் முக்கியமானது. So CRPC-லையும் CPC-லையும் டீபனே எஸ்ஏ டெபோசிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. 299 சிஆர்பிசிலையும் ஆர்டர் 18 ரூல் 16 சிபிசிலையும் இருக்குது. இது ரெண்டுமே ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 33 தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. இந்த டீபனே எஸ்ஏ டெபோசிஷனை பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிஷான் லால் குப்தா KISHAN லால் LAL கிஷான் லால் குப்தா வர்சஸ் டிஜோத்வாலா DUJODWALA டிஜோத்வாலா இண்டஸ்ட்ரீஸ் AR 1977 டெல்லி பேஜ் 49. சரியா? இதாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन போகலாமா? Second question, when certain confessions are treated as privileged communications. ஒரு சில ஒப்புதல் உரை எப்பொழுது சிறப்புரிமை பெற்ற தகவல்களாக மாறுது? சிறப்புரிமை பெற்ற தகவல்களாக எப்பெல்லாம் அதை கருதி கொள்ள வேண்டும்? Certain confessions are treated as privileged communication as in the case of communication between husband and wife. One, between husband and wife, lawyer and the client. Such a communication is inadmissible because privilege is attached to these communications. Under some exceptional circumstances, or specific exceptions, they are relevant and admissible. Otherwise, such communications are treated as privileged communications. So the communication between husband and wife, client and advocate, இந்த ரெண்டு கம்யூனிகேஷனும் privileged communication. So an husband or wife cannot disclose communication between themselves during the subsistence of marriage without the consent of others, except under specific exceptions. When a suit or proceeding is bending against themselves, against each other, husband wife மேலேயோ wife husband மேலேயோ தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகளில் மட்டும் அந்த கம்யூனிகேஷன் privileged communication இல்லை. ஏனைய எல்லா சூழ்நிலைகளிலும் a suit between husband and third party, a suit between wife and third party, a suit between husband and wife
Third category of cases, the privilege is boosted for such communication, though it is happened during the lifetime, during the subsistence of a marriage. So, எப்பெல்லாம் ஒரு கன்ஃபஷன் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனாக மாறுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பரிமாறிக்கொண்ட கன்ஃபஷன், லாயர் அண்ட் கிளைண்ட்டுக்குள்ள பரிமாறிக்கொண்ட கன்ஃபஷன், இது எல்லாமே பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனா மாறிடும், தோ இட் இஸ் ஏ கன்ஃபஷன். One cannot disclose without the consent of others. இப்ப ரிலீஜியஸ் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு. Religious privileged communication. Religious privileged communication, that is religious privileged confession to a religious priest. மத போதகர்கள்ட்ட போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறது. Whether such communication is attached with the privilege or not. செக்ஷன் 24ல பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கன்ஃபஷன் ஒரு கிறிஸ்டியன் பிரைஸ்டையோ அல்ல ஒரு சேஜ்டையோ, ஒரு இந்து மத துறவிட்டையோ அல்லது கிறிஸ்துவ மத போதகர்கிட்டயோ ஒரு கன்ஃபஷன் ஒருத்தர் கொடுக்கலாமான்னு கேட்டா, there is no bar. கொடுக்கலாம். It is known as extrajudicial confession. It is relevant under section 24. ஆனா செக்ஷன் 24ல ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. செக்ஷன் 24 கடைசி வரிய பாத்தீங்கன்னா தெரியும். செக்ஷன் 24 gain any advantage or avoid any evil of temporal nature. Gain any advantage or avoid any evil of temporal nature அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கன்ஃபஷன் 24ல ரெலவெண்டாக இருக்கணும்னு சொன்னா, அந்த கன்ஃபஷன் நாட் டு பி அப்டைன்டு பை ப்ராமிஸ், த்ரெட் ஆர் இன்டியூஸ்மெண்ட். ஒரு இன்டியூஸ்மெண்ட், த்ரெட் ஆர் ப்ராமிஸ் மூலமாக பெறப்பட்ட கன்ஃபஷனாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் பெறப்பட்ட ஒரு கன்ஃபஷன் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 24. அண்ட் டு கிவ் த அக்யூஸ்ட் பர்சன் கிரவுண்ட்ஸ், த ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. செக்ஷன் 24ல ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட் to give the accused person grounds which would appear to him reasonable for supposition that by making it he would gain any advantage or avoid any evil of a temporal nature in reference to the proceedings against him. யார் ஒருவருக்கு எதிராக ஒரு நீதிமன்ற நடவடிக்கை இருக்குதோ, அந்த நடவடிக்கையில் கூறப்பட்டுள்ள அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் அவருக்கு என்ன அட்வான்டேஜ்? கெயின் எனி அட்வான்டேஜ். அதன் மூலமாக அவருக்கு ஏதோ ஒரு அனுகூலம் கிடைக்கும். அல்லது அவாய்ட் எனி ஈவில் ஆஃப் டெம்பரல் நேச்சர், இம்மை வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இம்மை வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், அதனால் நீ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாய் என நீதிமன்றம் கருதி விட்டால் அது இரலவெண்ட். சோ டெம்பரல் நேச்சர்ங்கிறது இம்மை வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் ரெண்டு இருக்கு, இம்மை வாழ்க்கை, மற்றொன்று மறுமை வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை என்பது நம்ம இறந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மனித குலம் நம்பி கொண்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ உலகியல் வாழ்க்கையில் அனுகூலம் கிடைக்கும் என்று அட்வான்டேஜ், ஆர் உலக பற்றுள்ள வாழ்க்கையில் இம்மை வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்பட்டதின் அடிப்படையில் அல்லது அந்த நினைப்பில் ஒரு குற்றச்சாட்டப்பட்டவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் அது செக்ஷன் 24ல இரலவெண்ட். இப்போ மத போதகர், கிறிஸ்துவ மத போதகர் ஒரு குற்றச்சாட்டப்பட்ட நபர் அவரிடம் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்.
அவங்களுடைய மத வழிபாடின்படி ஒரு போதகர் என்ன சொல்லுவார்? நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டால் பாவங்களில் இருந்து நீங்கி விடுவாய். அப்படி சொன்னா அது செக்ஷன் 24ல ரெலவெண்ட். இம்மை வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ விடுபடுவாய் என்று மட்டும் அவர் சொன்னா அது irrelevant. சோ ரிலிஜியஸ் கிரைஸ்ட் ஒருத்தட்ட கொடுக்கக்கூடிய கன்ஃபஷனல் ஸ்டேட்மெண்ட் இம்மை வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து விடுபடுவாய் என்ற சாணத்தில் இருந்து அது கொடுக்கப்பட்டால் அது irrelevant, அதர்வைஸ் ரெலவெண்ட். ஸோ ரிலீஜியஸ் ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனை பொறுத்தளவுல இந்த டெம்பரல் நேச்சர் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த டெம்பரல் நேச்சர் இருந்தால் அது irrelevant. டெம்பரல் நேச்சரின் அடிப்படையில் பெறப்படாத கன்ஃபஷனாக இருந்தால் அது ரெலவெண்ட் என்று செக்ஷன் 24. So the privileged communication between the husband or wife and client and advocate எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு பாருங்க. The communication must originate in a confidence. The communication must originate in a confidence that they will not disclose. கணவன் மனைவிடமோ மனைவி கணவனிடமோ வழக்கறிஞரிடம் கிளைண்டோ கட்சிக்காரரோ எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறார்கள். இவர் வெளியே சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை. இந்த பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனுடைய தன்மை எவ்வளவு ஆண்டு காலம் அது நீடிக்கலாம்? ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாகவே இருக்கும் வரைதானா, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து பெற்ற பின்னரும் அந்த பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் நிலை இருக்குமா, அல்லது ஒரு கணவனோ மனைவியோ இறந்த பின்னர் அந்த கம்யூனிகேஷன் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனாக நிலைத்திருக்குமா, நிலைத்திருக்காதா? இந்த கேள்வி அங்க இருக்கு. அதே போல ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு கட்சிக்காரருக்கும் இடையே செய்து கொண்ட பரிமாற்ற சங்கதிகள் அவர்களுக்குள் அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் முடிந்த பின்பு அது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன்ல இருந்து விடுபட்டு விடுமா, அல்லது எப்பொழுதுமே அது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனாக இருக்குமா? ஒரு கணவன் மனைவிக்குடையே ஒரு பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் எப்பொழுதுமே பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் தான். விவாகரத்து பெற்றாலும் சரி, பிரிந்து வாழ்ந்தாலும் சரி. ஆனால் இறந்து விட்டால் ஒரு சின்ன சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு கணவன் இறந்து விட்டால் அல்லது மனைவி இறந்து விட்டால் அவர்களுக்குள் திருமண வாழ்க்கையில் பரிமாறிக்கொண்ட அந்த சங்கதியை வெளி சொல்லவே முடியாதா அப்படி என்று கேட்டால் அங்க செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இனி ஸ்பெசிபிக் எக்ஸப்ஷன் சொன்ன பாருங்க. ஸ்பெசிபிக் எக்ஸப்ஷன்ங்கிறது தி சூட் பிட்வீன் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா தி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஷல் நாட் டிஸ்க்ளோஸ் unless a consent given by the other spouse. இப்போ when one of the spouse dies, the consent does not arise. The question of consent does not arise. So consent கொடுப்பதற்கு அந்த இறந்து போன நபர் இறந்த பின்பு கன்சென்ட் கொடுக்க முடியாது. அப்போ டெத்துக்கு முன்னர் வரைதான் அந்த கம்யூனிகேஷன் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். ஆஃப்டர் த டெத் ஆஃப் எய்தர் ஸ்பவுஸ் அந்த கம்யூனிகேஷன் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் இல்ல. அட்வொகேட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ல எப்பொழுதுமே அது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் தான். அதே மாதிரிதான் அட்வொகேட் இறந்து போறாரு, கிளைண்டா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போறதில்லை. கிளைண்ட் இறந்து போயிடுறாரு, அந்த அட்வொகேட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமானா அங்கேயும் கன்சென்ட்ங்கிற கொஸ்டினே இல்லாம போயிடும். அப்ப அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் யாருக்கு இடையில் நடைபெற்றதோ அந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும், அதுவரை இது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். இதைத்தான் சர்டன் கன்ஃபஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் சொல்றான்.
மூணாவது கொஸ்டின் போமா. செக்ஷன் 27 சம்பந்தப்பட்டது. To what section the term provided in section 27 is treated as an exception? Section 27 எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்க. Section 27 starts with provided. Section 27 starts with provided. ஏதோ வருஷத்தினுடைய டிஜே கொஸ்டின்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைடட் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்களாம். எந்த செக்ஷன்ல அப்படி ஸ்டார்ட் பண்றாங்க? செக்ஷன் 27 101. 100 சொல்லுங்க. 108. 108. செக்ஷன் 27 108 தான் ப்ரொவிஷன் கிளாஸ். ரெண்டு செக்ஷன் மட்டும் தான் ப்ரொவைடட்ங்கிற வேர்டோட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 27ல ப்ரொவைடட்னு ஆரம்பிக்கிறாங்களே, ப்ரொவைடட் மீன்ஸ் இட்ஸ் an எக்ஸப்ஷன் அர்த்தம். இந்த செக்ஷன் 27ல உள்ள எக்ஸப்ஷன் எந்த செக்ஷனுடைய எக்ஸப்ஷன்? நிச்சயமாக அது முன்னால உள்ள ஒரு செக்ஷனுடைய எக்ஸப்ஷனாகத்தானே ப்ரொவைடட் ஆரம்பிக்க முடியும். சோ செக்ஷன் 27 ரிலேட்டிங் டு கன்ஃபெஷன் தான். சோ இப்ப கன்ஃபெஷனை பத்தி டீல் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா 24, 25, 26 பிஃபோர் 27. சோ ஒரு 3 செக்ஷன் இருக்கு. இப்போ செக்ஷன் 27ல சொல்லக்கூடிய ப்ரொவைடட்ங்கிறது வந்து செக்ஷன் 24 உடைய ப்ரொவிஷன் கிளாஸா, 25 26 all of the sections, all of the preceding sections இப்படி எடுத்துக்கிறது. So section 27 is an exception to what section? Section 25, sir. 25. There is one answer. Anybody else? 26, sir. 26. Another answer. எப்படி 25 எக்ஸப்ஷனாக சொல்றீங்க, எப்படி 26 எக்ஸப்ஷனா சொல்றீங்க? 24, 25, 26 சார், மூணுக்குமே எக்ஸப்ஷன். பிரச்சனையே இல்லை எப்படி சொல்லிட்டா. இதுல வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு கருத்து இல்ல, கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் தான் நீதிமன்றத்துக்குள்ள இருக்கு. ஒரு ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் an exception to section 26 only bar. Exception to section 26 only, because section 27 comes right on the heels of section 26. Comes right on the heels of section 26. Section 20, அதுக்கு ரீசன் சொல்றாரு பாருங்க. Section 27 lift the ban or bar only in case of confession made in the custody of the police officer. Section 27ல ஒரு தடையை எடுக்கிறாங்க. என்ன தடையை எடுக்கிறாங்கன்னா, the confession made in the custody of the police officer. நீங்க பாருங்க செக்ஷன் 27ல இருக்கும். அதையே வந்து ஆர்டிகல் 14 சேலஞ்ச் பண்ணாங்க இந்த ஒரு வாசகத்தை வச்சு. கஸ்டடியில இருக்கக்கூடிய நபர் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன்ல இருந்து தான் டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட் கிடைச்சதுன்னு சொன்னா 27ல ரெலவெண்ட்னா, கஸ்டடியில இல்லாத ஒரு நபர் கன்ஃபெஷன் கொடுத்தால் அதுல டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட் வந்து ரிவீல் ஆச்சுன்னு சொன்னா அது 27ல அட்ராக்ட் ஆகாதா, அட்மிட் ஆகாதான்னு கேட்டாங்க. உபாத்தியாயான்னு ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அந்த கேஸ். ஆர்டிகல் 14 சேலஞ்ச் பண்ணாங்க ஈக்குவாலிட்டியில. கஸ்டடியில இருக்கிற அக்யூஸ்ட், கஸ்டடியில இல்லாத அக்யூஸ்ட், என்ன டிஸ்கிரிமினேஷன்
அப்படின்னு உபாத்தியாய கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இருந்த போதிலும் இந்த செக்ஷன் 27 ப்ரொவிசோ கிளாஸ் ஆக 26 மட்டும் ஒரு ஜட்ஜி சொல்றாரு. அவர் ஏன் சொல்றாருன்னா, ஒன்லி த ப்ரெசீடிங் செக்ஷன், தட் இஸ் 26, bar a confession made in the custody of police officer. Section 26ல confession to police officer is barred unless it is given in the immediate presence of a magistrate. அப்படின்னு சொன்னா 27, 26 எக்ஸெப்ஷன் எரர். கேஸ்ல அவனா குறிச்சிங்க. முகமது ஆரிஃப், MOHD, முகமது ஆரிஃப், ARIF, at Asfaq, ASHFAG, Asfaq versus NCT of Delhi, 2011, STPL, வெப்ல பார்க்கலாம், STPL 681, சுப்ரீம் கோர்ட். அப்புறம் பகல நாராயணசாமி கேஸ பாருங்க. பகல நாராயணசாமி, இன்றி பகல நாராயணசாமி, AR 1939, Privy Council, PC, page 49. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 27 seems to be, அவருக்கு உறுதியா சொல்ல தெரியல அந்த வழக்குல, இருந்தாலும் seems to be intended to be a proviso to section 26 னாரு. Seems to be intended to be a proviso to section 26. புலிக்குரி கோட்டையா கேஸ். அடுத்தது புலிக்குரி கோட்டையா. புலிக்குரி கோட்டையா கேஸ்லயும் பிரிவு கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, section 27 is an exception to section 26 னாரு. அதுக்கப்புறம் வந்த ஒரு கேஸ்ல தேவி ராம் வெர்சஸ் ஸ்டேட், தேவி ராம் வெர்சஸ் ஸ்டேட், AR 1962, பஞ்சாப் அண்ட் ஹரியானா, page 70. இதுக்கு ஒரு டிசெண்டிங் வியூ வேற முன்னாடியே இருக்கு. இந்த கேஸ்ல முன்னாடியே ஒரு டிசெண்டிங் வியூ எழுதுனது ஜஸ்டிஸ் முகமது. ஜஸ்டிஸ் முகமது ஜட்ஜ்மெண்ட்டை நிறைய பாத்தீங்கன்னா, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்காரு. எல்லா ஜட்ஜ்மெண்ட்லயும் டிசெண்டிங் வியூ தான் எழுதுவார். ஆனா ரொம்ப சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதுவார். அவருடைய டிசெண்டிங் வியூ ரொம்ப கரெக்டா இருக்கும். பிகாஸ் ஆஃப் மெஜாரிட்டி வியூ இல்லாதனால, மைனாரிட்டி வியூங்கிறதுனால அது ப்ரிவேலர் ஆக மாட்டேங்குது. நீங்க R vs அப்துல்லா கேஸ் எடுத்து பாருங்க. R vs அப்துல்லா கேஸ்லயும் ஜஸ்டிஸ் முகமது டிசெண்டிங் வியூ தான் எழுதுவாரு. டையிங் டிக்ளரேஷனுக்கும் கான்ட்ராக்டை பத்தி எழுதும்போது 32(1) அண்ட் செக்ஷன் 8 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப இந்த செக்ஷன் 27 இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன் டு 26 பாரு. குயின் எம்பரஸ், அந்த கேஸ்ல பேர் குயின் எம்பரஸ் வெர்சஸ் பாபுலால், 1899 ILR அலகாபாத், வால்யூம் 21, பேஜ் 106. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் உதய்பான், UDAI, உதய்பான், BAN, BHAN, உதய்பான்
வெர்சஸ் யூபி. அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? ஏஆர் 1962 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1116. The Supreme Court expressed the opinion that 27 is an exception to 26 only. இன்னொரு வியூ இருக்கு பாருங்க. It's an exception to section 25 and 26 only. Section 27 is an exception to 25 and 26 only. Deoman Upatyay, DEOMAN, Deoman Upatyay, UPA DHYAY, Deoman Upatyay versus UP, AR 1960, Allahabad, page number 1, page 1. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் an exception to 25 and 26 only. அப்புறம் அதே சுப்ரீம் கோர்ட் செக்ஷன் 27 is an exception to both section 25 and 26 ன்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. சின்னசாமி CHINNASWAMI, சின்னசுவாமி வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ், AR 1962, சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1788. அப்புறம் இன்னொரு வியூ இருக்கு பாருங்க. செக்ஷன் 27 is an exception to 24, 25 and 26. அடுத்த வியூ. So section 27 is an exception to the preceding, all the three preceding sections, 24, 25 and 26. Queen Empress versus Nana, NANA, 1914, year 1914, Bombay, page 260. அதுக்கப்புறம் இந்த டியோமன் கேஸ் இருக்கு பாருங்க, யூபி வெர்சஸ் டியோமன் கேஸ். அந்த கேஸ்ல ஏஆர் 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1125, ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா ஒரு செப்பரேட் ஒப்பீனியன் எழுதுறாரு, டிசெண்டிங் வியூ. என்ன சொல்றாருன்னா, செக்ஷன் 27 is an exception to 24, 25 and 26, not only to section 26. மாத்திராரு 26க்கு மட்டும் இல்ல, பிரசிடிங்ஸ் ஆல் த preceding 3 sections 24, 25, 26க்கு ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் தான் செக்ஷன் 27 சொல்லி செப்பரேட் ஒப்பீனியன் எழுதுறாரு அந்த கேஸ்ல. அப்புறம் கடைசியா அக்னா நகேஷியா வெர்சஸ் பீகார், AGHNOO, அக்னா நகேஷியா NAGESIA versus Bihar, AR 1966, Supreme Court, page 119. Section 27 controls all the preceding 3 sections done, 24, 25 and 26. இப்ப என்ன முடிவு எடுக்கிறது?
இப்போ section 27 is an exception to all the preceding 3 sections or 26 or 25, 26 எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் படிச்சுதான் ஆகணும். நீங்க ஒரு வியூக்கு தான் வந்தாகணும். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். What is a section deal with the discovery of documents? Discovery of documents அப்படிங்கறத எந்த செக்ஷன் டீல் பண்ணுது? ஆர்டர் 9 ரூல் 12. ஒரு நிமிஷம். ஆர்டர் 9 ரூல் 10 எஸ் சார். சிபிசி சொல்றேன். ஓகே. வாசிக்கலாமா? சிபிசில ஆர்டர் 9 ரூல் 10. Order 9, Rule 10. Procedure in case of non-attendance of one or more of several plaintiffs, where there are more plaintiffs than one and one or more of them appears and others do not appear, the court may, at the instance of the plaintiff or plaintiffs appearing, permit the suit to proceed in the same way as it all the plaintiffs have appeared, make such a order. அப்படிதானே சார் இருக்கு? ஆர்டர் 9 ரூல் 13 ரூல் 10 ஒரு நிமிஷம். ஆமா, ரூல் 10 அப்படித்தான் இருக்கு. ஆர்டர் 9 ரூல் 10 அப்படிதான் சார் இருக்கு. வேற எங்கேயா இருக்கா? ரூல் 11 சார். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எது? 29 of the Indian Evidence Act, discovery and recovery வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. 29லயா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 29. என்ன சொல்றாங்க அதுல? The discovery and recovery property சொல்றாங்க சார். முழுசா வந்து எடுத்துக்க முடியாது போலீஸ் கன்ஃபெஷன்ல. பட் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப அத அந்த இடத்துல போய் சர்ச் பண்றப்ப அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஸ்கவரி ரெக்கவரி அதோட பாத்தீங்கன்னா இந்த 161 164 ஸ்டேட்மெண்ட் அந்த சிஆர்பிசில இருக்கக்கூடிய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதை டிஸ்கஸ் பண்றாங்க சார். 29லயா? 29 தான் சார் நினைக்கிறேன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. 27 சார். ஆர்டர் 9 ரூல் 12 சார் செக்ஷன் 30 ஆஃப் சிபிசி. வரேன் பார்ப்போம். எல்லாத்தையுமே பார்ப்போம். செக்ஷன் 30 30. ஆர்டர் 11 ரூல் 12 சார் சிடிசி. ஆர்டர் 11 ரூல் 12 சார் சிடிசி. ரூல் 12 ஆர்டர் 11 ரூல் 12. Application for discovery of documents. Any party may, without filing any affidavit, apply to the court for an order directing any other party to any suit to make discovery on oath of the document, picture or having been in possession or power relating to any matter in question therein. On hearing of such application, the court may either refuse or adjourn the same if satisfied that such discovery is not necessary or not necessary at that the stage of the suit, or make such order either generally or limited to certain classes of documents as may in its discretion be thought fit, provided that the discovery shall not be ordered when and so far the court shall be of such an opinion that it is not necessary either for disposing fairly of the suit or saving cost. This is one of the provision. Order 11
ரூல் 12 வேற எங்கெல்லாம் இருக்கு? ஆர்டர் 13 சார் ஆர்டர் 11 ரூல் 12 and 14ல வருது சார். ப்ரொடக்ஷன் ஆஃப் Sir, டாக்குமெண்ட். section 30 of the Civil Procedure Code. Order 9, Rule 1 and 11 and 21, 22, sir. ஆர்டர் 9 ரூல் 11 Order 9, Rule 1 to 11 and Order 9, Rule 21 and 22. சார் ஆர்டர் 9ல வந்து 21 22 ரூல்லாம் இல்லையே சார். ஆர்டர் 13ங்கயா பாருங்க. இல்லைன்னா செக்ஷன் 21, 22 வரும் சார். தலைவா பார்த்து சொல்லுங்க, டைம் போய்கிட்டு இருக்குது. செக்ஷன் 30 ஆஃப் சிபிசி சார். பிஜேக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்க ஒவ்வொரு செக்ஷனா சொல்லிட்டு இருக்கீங்க தலைவரா. செக்ஷன் 30 ஆஃப் சிபிசி சார். இந்த கதை மாதிரி சொல்றோமா ரைட்டா சொல்றோமா உனக்கு ஒரு பதில சொன்னாதான் சார் தப்போ ரைட்டா உண்மை. இல்ல இல்ல இல்ல, நம்ம சார் வந்து சொல்லும் போது நம்ம கரெக்ட் செக்ஷன் சொன்னா ஈஸியா போயிரும்ல. நினைக்கிறோம் கெஸ்ஸிங்ல சொல்ல வேண்டாம், டக்குன்னு கரெக்ட் செக்ஷன் அப்படி சொல்லுவோம். சாரே சொல்லிருக்கேன். இல்ல சார், இப்படி எல்லாரும் சொன்னீங்கன்னா நானும் படிச்சுக்குவேன்ல சார். எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் பார்க்கும்போது டைம் கம்மி சார், அதனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கேஸ்லாம் கூட உங்களோட டிஃபரன்ஸை சொல்லிடலாம். கான்ஃபிளிக்ட் 25, 27, 28க்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கான்ஃபிளிக்ட் இருந்தா இந்த வியூவில் ஒரு கான்ஃபிளிக்ட் எடுத்து பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இது முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா உட்காந்து எல்லா கேஸ்லாம் டெஃபினட்டா எழுதி கொண்டு போயிடும். சரி. செக்ஷன் 65 கிளாஸ் ஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. செக்ஷன் 65 கிளாஸ் ஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதுல பாருங்க, this provision deals with what is called discovery of documents. The discovery of documents operates generally in 3 successive stages. Discovery of document operates generally in 3 successive stages. எப்படிலாம் டிஸ்கவரி பண்றாங்க பாருங்க 65A. Disclosure in writing by one party to other. Disclosure in writing by one party to other of all the documents which he has or had in his possession, custody or power. Possession, custody or power. First, disclosure in writing மூலமாக ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டினுடைய பொசிஷன், கண்ட்ரோல், பவர்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை கொண்டு சொல்றாங்க. தட் இஸ் நோன் அஸ் டிஸ்கவரி. செகண்ட் ஒன்னு சொல்றாங்க, the inspection of the document disclosed, the inspection of the document disclosed, otherwise the document is attached with privilege. அந்த டாக்குமெண்ட் நீதிமன்றத்துக்கே கொண்டு வர மாட்டாங்க, கொண்டு வரக்கூடாது. எனக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரமும் உரிமையும் இருக்கு. ரஃபேல் கேஸ் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க, ஒரு டாக்குமெண்ட் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவனா வரக்கூடாதா, எனக்கு வரதுக்கு மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்ன கேஸுகள் நிறைய இருக்கு. குப்தா கேஸ் படிச்சிருக்கீங்களா? குப்தா கேஸ் 1, குப்தா கேஸ் 2. ஒரு ஜட்ஜுடைய அப்பாயின்மெண்ட் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க, அவருக்கு என்னென்ன கிரைட்டீரியா வச்சிருந்தீங்க, எதன் அடிப்படையில் அவர் அப்பாயின்ட் பண்ணீங்க அப்படின்னு குப்தா கொஸ்டின் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்ல. குப்தா கேஸ்ல ஃபர்ஸ்ட் குப்தா கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, நோ, இதெல்லாம் வெளிக்கொணர முடியாது, டிஸ்க்ளோசர் பண்ணக்கூடாது, அதனால நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னாங்க.
அதுல வந்து அது நியாயமாகவோ இல்ல சட்டப்படி சரியாகவோ ஃபர்ஸ்ட் குப்தா கேஸ்ல தெரிஞ்சுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஆமா எங்களுக்கு அதுல பெருசு கேட்டு வாங்குறதுக்கெல்லாம் பெரிய அதிகாரம் இல்ல, கவர்மெண்ட்டை நாங்க கேட்க முடியாது, நீதிமன்றமே நினைக்குது எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் குப்தா கேஸ். செகண்ட் குப்தா கேஸ், குப்தா அப்போ விடல, அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் டிரான்ஸ்பரன்சி வேணும், டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா ஜுடிஷியரி மேல மக்களுக்கு நம்பிக்கையும் போயிடும். அதனால என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க, யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது, யார் யாரு டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க, என்ன கிரவுண்ட்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, அது வேணும்னு கேட்டார். அப்ப நீதிமன்றம் கொஞ்சம் முழிச்சு பார்த்தாங்க. என்ன முழிச்சு பார்த்தாங்க, கவர்மெண்ட் சொன்னாங்க நோ இதெல்லாம் கொடுக்க முடியாது. அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் இருக்கா, 125 எதுல இருக்கு சார்? 123 சார். 123ல இருக்கா? சரி, 125 வந்து கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், இன்ஃபர்மேஷன் அஸ் டு கமிஷன் அஃபென்ஸ் 125, 123 தான் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட். சோ இதெல்லாம் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட், அதனால நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது நாங்க கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் அப்பதான் கொஞ்சம் தனக்கு அதிகாரம் இருக்கிறதே நினைச்சு பார்த்தாங்க. செகண்ட் குப்தா கேஸ்ல என்ன சொன்னாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுதான், ஆனா ஏண்ட கொண்டு வந்து கொடுத்துடணும், நான் பாத்துக்குவேன், நான் டிஸ்போஸ் பண்ண மாட்டேன், டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன், இங்க கொண்டு வந்து கொடுக்கணும், நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை நாங்க. அதான் செகண்ட் குப்தா கேஸ். ரஃபேல் கேஸ்ல என்ன பண்ணாங்க, அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் தான் அது. என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ரஃபேல் கேஸ்ல, சீல்டு கவர்ல அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒப்படைச்சிடணும், நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம், பட் முறையாக நடந்திருக்கா அந்த டீல் அப்படின்னு நாங்க பார்க்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. செகண்ட் குப்தா கேஸ்ல இருந்தா அந்த அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ல பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க முடியாது, என மறுக்க கூடாது, அந்த உரிமை இல்லை. நான் செகண்ட் குப்தா கேஸ் அதை ஃபாலோ பண்ணதான் ரஃபேல் கேஸ். அப்ப இங்க டிஸ்கவரி ஆஃப் டாக்குமெண்ட் செக்ஷன் 65A வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்றாரு, டிஸ்க்ளோசர் இன் ரைட்டிங் பை ஒன் பார்ட்டி டு அதர் பார்ட்டி ஹூ இஸ் ஹேவிங் கண்ட்ரோல் பவர் ஆர் பொசஷன் ஆஃப் ஏ டாக்குமெண்ட். தேடி கண்டுபிடிக்கிறான் பாருங்க ஒரு நபர் இன்னொரு நபர் இருக்க டாக்குமெண்ட் பை வே ஆஃப் செக்ஷன் 65A. 65A வந்து சக்சஸிவ் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு டாக்குமெண்ட்டை கொண்டு வா, ஒன்றை இருக்கு, கொண்டு வான்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு சொல்றான். ரெண்டாவது, அந்த பார்ட்டி சொல்றான் எனக்கு பிரிவிலேஜ் இருக்கு, இந்த டாக்குமெண்ட் உள்ளதை நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு பிரிவிலேஜ் எடுக்கிறான். இது செகண்ட் சக்சஸிவ் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ், the production of the document disclosed either for the inspection of the court or by the opposite party. யாரோ ஒருத்தரோட இன்ஸ்பெக்ஷனுக்கு அதை உட்படுத்தலாம். இந்த 3 சக்சஸிவ் ஸ்டேஜ்ல அந்த டாக்குமெண்ட் கண்டென்ட் என்னவாக இருக்கோ அதை பொறுத்து அது நீதிமன்றத்துக்கு வரும். இது எல்லாமே 65A டீல் பண்றாங்க. எப்படி டீல் பண்றாங்க பாருங்க. when the original is shown or appears to be in possession of power of the person against whom the document is sought to be proved. யாருக்கு எதிராக அந்த ஆவணம் நிரூபணம் செய்யப்பட போகிறதோ அவருடைய அதிகாரத்தில் கட்டுப்பாட்டில் அவர் அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அவரிடம் இருப்பதாக காட்டப்பட வேண்டும். shown to appear, shown to appear அப்படி காட்டப்பட்டால், ஆர் எனி பர்சன் அவுட் ஆஃப் ரீச், அவர் ஆளே இல்லை, எங்க இருக்காருன்னே தெரியல, ஆனா அவற்றை டாக்குமெண்ட் இருக்கு, தேடிதான் கண்டுபிடிச்சாகணும். தட் இஸ் நாட் டிஸ்கவரி ஆஃப் டாக்குமெண்ட். மூணாவது, நாட் சப்ஜெக்ட் டு தி ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட். அவரை நீதிமன்றத்துல இருந்து அழைப்பானை அனுப்பி இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்கறதுக்கே அதிகாரம் கிடையாது. பிரசிடென்ட் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, எம்பசிஸ் இருக்காங்க, டிப்ளமேட்ஸ் இருக்காங்க, ஃபாரின் கன்சுலேட் இருக்காங்க, இவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு தி ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட். அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற ஆர் எனி பர்சன் லீகலி பவுண்ட் டு ப்ரொடியூஸ் இட், சட்டப்படி ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். And when after the notice mentioned in section 66 such person does not produce it, இந்த நபர் எல்லாம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் செகண்டரி எவிடன்ஸ் கொடுக்கலாம். If the discovery of document failed,
secondary evidence of such a document is given as evidence before the court under section 65A and section 66. இதுதான் டிஸ்கவரி ஆஃப் டாக்குமெண்ட் சொல்றாங்க எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்தவரை. அடுத்த விஷயம் போலாமா? சூப்பர் சார், சூப்பர். தேடுனீங்க, எனக்கு சந்தேகம் வந்துச்சு அங்க எது செக்ஷன். அருமை. அந்த அஃபேல் கேஸ் இதையும் அந்த சொன்னீங்க, சூப்பர் சார், சூப்பர். அந்த டிஸ்கவரி ஆஃப் குப்தா கேஸும் ரொம்ப அருமை, சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். Can a marriage be presumed from living relationship under DV Act 2005? மேரேஜ் பிரிசம்ஷன் எடுத்துக்கலாமா சார்? டிவி ஆக்ட்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எடுத்துக்கலாம் சார். லிவிங் டுகெதர் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பிரிசம்ஷன் எடுத்துக்கலாம் சார். டிவிசில ஒண்ணுதான் அது வருது. லிவிங் டுகெதர் வந்து மேரேஜா கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த செக்ஷன்ல அப்படி சொல்றாங்க சார்? அதுதான் சார் புரட்டி பார்க்கணும் புத்தகத்தை. எல்லாத்தையும் படிச்சு தலையில சுத்திக்கிட்டே இருக்கு சார். ஆல் லாஸ் சுத்திக்கிட்டே இருக்குது. சவுண்டு தலையில எல்லா செக்ஷனும் சுத்திக்கிட்டே இருக்கு சார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நான் ஆல் டெலீட் கொடுத்துடுறேன் சார். எக்ஸாம் முடிச்சுன்னா ஆல் டெலீட் கொடுத்துடுறேன். இல்லைன்னா வீட்டுல சமாளிக்க முடியாது ஃபேமிலில. ஆல் டெலீட். அதுக்கு பிறகு எக்ஸாமினேஷன் பிராக்டிஸ் ஓரியன்டா வந்து முக்கியமானதை கேட்டுக்கிறேன் சார். இல்ல சார், நாங்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே ஒரு செஷன் முடிச்சாச்சு வேற பிளாட்ஃபார்ம்ல. கண்டிப்பா விடிய விடிய தூக்கம் இல்லாம புத்தக மூட்டையோட நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். லிவிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் பிரிசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜ், இதான் டாபிக். முதல்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல யாரெல்லாம் வாழலாம், யாரெல்லாம் வாழலாமா சார்? ஆக்சுவலா செக்ஷன் 2F ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ரிலேஷன்ஷிப் அத பத்தின விஷயங்கள் ஃபுல்லா சொல்லிடுறாங்க சார். என்ன சொல்றாங்க 2Fல? சொல்லுங்க சார், வாசிங்க சார். புக் எடுக்கணுமா? அக்ரீவ்டு பர்சன் அப்படிங்கிறது வந்து என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, அக்ரீவ்டு பர்சன் அப்படிங்கிறது என்னென்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, விமன் ஹூ இஸ் லிவிங் இன் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வித் அனதர் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் போது அவங்க எதுவுமே சொல்லுங்க. ஆனா டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு விமன் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல கன்சிடரேஷன். முதல்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல யாரெல்லாம் வாழலாம்னு முடிவு பண்ணணும். அப்பதான் அது லிவிங் ரிலேஷன்ஷிப்பா இல்லையானே முடிவு பண்ண முடியும். லாங் கோஹபிடேஷன்ங்கிறது வேற, லிவிங் ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. லாங் ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். சார் செக்ஷன் 2Fல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்காங்க. அந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல யார் யார் இருக்கலாம்னா பிரதர், சிஸ்டர்ஸ், ஃபாதர், மதர். அது லிவிங் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இல்ல சார், அதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அது 2Fல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு வேர்ட் உள்ள இருக்கும்போது இட்ஸ் கமிங் அண்டர் தி டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பும் ஒண்ணா? ஆமா சார். எப்படி சார் மாமனாரும் மருமகளும் வாழ்றாங்க? டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா ஃபாதர் மதர் வந்து ஃபேமிலி. லிவிங் அண்டர் தி ஒன் ரூஃப். ஃபாதர் இன் லா அண்ட் டாட்டர் இன் லா லிவிங் அண்டர் தி ஒன் ரூஃப். whether it constitute domestic, I mean living relationship? No. அப்புறம் எப்படி அதை நம்ம டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷன்ஷிப் எடுக்க முடியும்? உமன் அண்ட் மேல் லிவிங் டுகெதர் தான் சார் வரும். அதுதான் லிவிங் டுகெதர்ல மேரேஜ்ங்கிறதுல எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன், பிறகு கூடுதான். கிளாஸ்ல இருக்கேன், பிறகு கூடுதான். சரியா? எழுது பாருங்க வீட்டுல. லைன் ஒரு நிமிஷம் படிக்கிறேன் சார். சொல்லுங்க. 2F லாஸ்ட் லைன் படிக்கிறேன்.
நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க சார், ஒரே நிமிஷம். அதாவது domestic relationship means a relationship between two persons who live or have at any point of time lived together in a shared household when they are related to marriage or through a relationship with the nature of marriage, adoption, or any family members, or family members living together as a joint family. Last line, sir, are family members living together as a joint family. Sir, long cohabitation, living relationship, domestic relationship, இதெல்லாம் வெவ்வேறு கான்செப்ட். இதெல்லாம் ஒன்று கிடையாது. இப்ப நீங்க நம்மளுடைய கொஸ்டின் எதுன்னு பாத்தீங்கன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய 2 பேருக்கு பிரிசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் மூலமாக இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாமா, எடுக்க முடியாதா? இதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் சொல்லுங்க. கொஸ்டின் ஒன் செகண்ட். கொஸ்டின் ஒன்ஸ் அகைன். லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் கீழ் பிரிசியூம் பண்ணிக்கலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. பண்ண முடியாதுங்க தான் என்னுடைய ஆன்சர். நீங்க பண்ண முடியுங்கிறீங்க. பண்ண முடியும்னா எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் பாரு. முதல்ல டொமஸ்டிக் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு அந்த 2 பேருக்கு இடையில சில எலிஜிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டு மேரி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஏஜ், எலிஜிபிலிட்டி டு மேரி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். சூப்பர் சார். சார் 2 பேருக்குள்ள லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னா அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கணும். ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஏஜ் 18, 21 கடந்து இருக்கணும். ஓகே சார். 2 பேரும் ஏற்கனவே திருமணம் செய்யப்படாத நபர்களா இருக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ். யாரோ ஒருவருக்கு திருமணம் நடந்திருந்து இன்னொருத்தருக்கு திருமணம் நடக்காத ஒரு நபரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் காங்குபைன் ஆர் பாரமவர். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. லீகலா இருக்கணும். லீகலாக அவங்க 2 பேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஏஜ், ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இன்னொரு கிரவுண்ட் டிஃபரண்ட் செக்ஸா வேற இப்ப இருக்கணும். சேம் செக்ஸ் அது தேவையில்லை. அது தேவையில்லை. ஒரு திருநங்கையும் ஒரு ஆணும் வாழலாம், ஒரு திருநங்கையும் ஒரு பெண்ணும் வாழலாம், ஒரு திருநங்கையும் இன்னொரு திருநங்கையுமே வாழலாம். இல்ல சார், இப்போ அப்படி பண்ண முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட் சேம் செக்ஸ் வந்து அலௌடு கிடையாது, டிஃபரெண்ட் இப்போ ஆர்டர் போட்டிருக்குன்னு சொன்னாங்களா சார்? இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப் தடை கிடையாது சார். ஓ, லிவிங் கிடையாது. ஓகே சார். லீகலைஸ் மட்டும் தான் சார் பண்ணலாம் அவங்க. எது சார் லீகலைஸ் தான் பண்ணலாம் சார். இதுவும் வந்து நேச்சுரல் மேரேஜ் தான் சார். லிவிங் சார். சார் நீங்க இதெல்லாம் மாதிரி இப்ப லிவிங் ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் எப்பனாலும் அவங்க மேரேஜா அதை வந்து சேஞ்ச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். லிவிங் டுகெதர் பெர்சன்ஸ் அட் எனி ஸ்டேஜ் வந்து அவங்க மேரிட் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் லா லீகலி அந்த மேரேஜே பண்ண வேண்டாம் சார். மேரேஜ் இஸ் நாட் நெசசரி. கண்டினியூவா லிவிங் டுகெதரா இருக்கலாம். நாட் நெசசரி ஃபார் மேரேஜ். மேரேஜ் செரிமனி நடக்க வேண்டாம். மேரேஜே நடக்க வேண்டாம். வேலிட் மேரேஜ் தேவையில்லை. அதனாலதானே பிரிசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜ் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு கேள்வியே வருது. சூப்பர். அப்போ உங்களுக்கு முதல்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல யாரெல்லாம் இருக்கலாம்னு சொன்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஏஜ், ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இந்த 2ல எலிஜிபிலிட்டி இருந்தா தான் தே ஆர் எலிஜிபிள் டு லிவிங் டுகெதர். Otherwise they are called as either concubine or paramour. One second sir.
அப்படின்னு சொன்னா பிரிசம்ஷன் மேரேஜ் எப்படி எடுத்துக்க முடியும்? மேரேஜ் தகுதி இருந்தா தான் உனக்கு பிரிசம்ஷன் மேரேஜ் எடுக்க முடியும். ஆமா. வேலுச்சாமி வெர்சஸ் கேஸ்ல பாருங்க, வேலுச்சாமி வெர்சஸ் டி பச்சையம்மாள். டி பச்சையம்மாள். ஏஆர் 2011 வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் இது. இதுல உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஏஆர் 2011 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 479. மேரேஜ் அண்ட் நேச்சர் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுக்குறாங்க மேரேஜை பத்தி. மேரேஜ் அண்ட் நேச்சர் ஆஃப் மேரேஜ். மேரேஜ் செரிமனி நடந்து மேரேஜின் மூலமாக வாழக்கூடியவங்களுக்கு மேரேஜ், அது வேலிட் மேரேஜ். நான் மேரேஜே பண்ணிக்கல, ஆனா ஒரு மேரேஜில் இருந்த விளைவுகள், அந்த மேரேஜின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்க 2 பேருக்குள்ள இருக்குன்னு சொன்னா தட் இஸ் நோன் அஸ் நேச்சர் ஆஃப் மேரேஜ். இட்ஸ் நாட் ஏ மேரேஜ். திருமண தன்மை, திருமண இயல்பு, திருமணத்தை போன்ற இயல்பு வாழ்க்கை, அதுதான் லிவிங் ரிலேஷன்ஷிப். இந்த நேச்சர் ஆஃப் மேரேஜ், நாட் இன் த வேலிட் மேரேஜ். ரெண்டுக்கும் சட்டப்படி ஒரே மரியாதை தான். நீங்க மேரேஜ்ல இருந்து வாழ்ந்தாலும் சரி, நேச்சர் ஆஃப் மேரேஜ்ல இருந்து வாழ்ந்தாலும் சரி. பட் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்றதுக்கான கிரிட்டீரியா 2 இருக்கு. அது இருந்தா தான் நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வர முடியும். அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பிரிசம்ஷன் ஆஃப் மேரேஜை டிரா பண்ண முடியும். Presumption of marriage can be drawn when both are living in living relationship, but the only condition that they are eligibility to marry on the ground of age and marital status. Otherwise, the presumption of marriage cannot be drawn, though they are living relationship. இதாங்க இதுக்கான ஆன்சர். சார் ஒரு சின்ன கொஸ்டின் சார். இந்த 4 கைட்லைன்ஸ் இருந்ததுன்னா மாத்திரம் தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு 4 கைட்லைன் சொல்லியிருக்காங்க சார். அது என்னதுன்னு சர்ச் பண்ண, பட் ஐ வுட் நாட் ஃபைண்ட் அவுட். ஏதோ சொல்ல முடியுமா சார்? அதாவது persons already married, they would be disqualified. Persons already married, they would be disqualified to live in relationship. First, persons within the prohibited degree of relationship, prohibited relationship இருக்கவங்க லிவிங் டுகெதர்ல வாழ்ந்தா அது மேரேஜே கிடையாது, நேச்சர் ஆஃப் மேரேஜே கிடையாது, பிரிசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜே கிடையாது. பட் வேலுச்சாமி வெர்சஸ் பச்சைமால் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, சேம் செக்ஸ் கப்புள் ஒன்னா வாழ்ந்தாலும் லிவிங் ரிலேஷன்ஷிப் இல்லைன்ட்டாங்க. சேம் செக்ஸ் கப்புள்ஸ் அண்ட் மைனஸ், 2 மைனர் ஒன்னு சேர்ந்து வாழ்றாங்க, அது லிவிங் ரிலேஷன்ஷிப் இல்லைன்ட்டாங்க. பிகாஸ் தே ஆர் டிஸ்குவாலிஃபைட் டு மேரி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஏஜ். சார் ஆடியோ கேட்கலங்க சார். எது ஆடியோ கேட்கலங்க சார்? ஆடியோ கேட்கலையா? 4 கண்டிஷன் சொன்னோம் இல்லையா? persons already married, persons within prohibited degrees of relationship, same sex couples and minors. சூப்பர் சார், சூப்பர். முடிச்சுக்கலாமா? 5 கொஸ்டின் போயிருக்கு சார். எஸ் சார், எஸ் சார். ரொம்ப நேரங்களை கடந்துருச்சு சார், உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க சார். ஃபர்தரா இன்னொரு கிளாஸ் நம்ம பேலன்ஸ் உள்ள கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாம் சார், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது. தேங்க்யூ வெரி மச் சார். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தூக்கமே இல்லாம இருந்துச்சு. ஒரே அறிவு பசியோட தான் நைட்டு ஃபுல்லா இருக்கிறோம். இனிமேல் டின்னரை முடிச்சிடறேன் சார். சூப்பர் சார்.
அருமை அருமை கிளாஸ் அருமை. ஏதாவது அங்க எக்ஸாம் எழுதும் போது ஏதாவது மறதி இருந்துச்சுன்னா அப்படியே மோட்டுவாயை பாக்குறோம். உங்க முகம் தெரிஞ்சதுன்னா அதுல ஏதாவது நீங்க பேசின ஏதாவது டவுட் கிடைக்கும். அப்படியே மேல பாக்குறோம், கீழே பார்க்க மாட்டோம், மோட்டுவாயை பாக்குறோம். அதாவது ஒரு மூலையில உங்க முகத்துல ஏதாவது சார் சொன்னது யாராவது டக்குன்னு பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. சார் உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். எவிடன்ஸ் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். பாலா சார் நீங்க பேசுங்க சார். எஸ் சார், எஸ் சார். சார் சிஆர்பிசி செக்ஷன் 161ல கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் போலீஸ் என்கொயரி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது வந்து அட்மிசிபிளா அண்டர் செக்ஷன் 27ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்ல நாட் அட்மிசிபிளா சார்? கேக்குறது வந்து அண்டர் செக்ஷன் 27ல சார். இல்ல சார், இப்போ 161 சிஆர்பிசில யார் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்? அக்யூஸ்ட். சரி, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல எந்த செக்ஷன் கீழ ரெக்கார்ட் பண்ணுவாங்க? இல்ல சார், நான் கொடுக்குற ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் given by the accused. ஓகே, நீங்க செக்ஷன் 27ல whether it is information or amounts to confession தானே இருக்கு. இல்ல சார், ஒரு விஷயம் சார், அதுல செக்ஷன் 27ல அண்டர் போலீஸ் கஸ்டடிங்கிற ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு சார். இல்ல, இந்த கஸ்டடியா போலீஸ் ஆபீசர் அண்டர்ல, இந்த கஸ்டடியா போலீஸ் ஆபீசர். ஆமா ஆமா ஆமா, அண்டர் போலீஸ் கஸ்டடி இருக்கும். இப்போ 161ல போலீஸ் கஸ்டடியில கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது வந்து அட்மிசிபிளா? எது ஸ்டேட்மெண்ட் இஸ் inadmissible. inadmissible சார். அது ஸ்டேட்மெண்ட் இது பிரசன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தா மட்டும் தான் அதை எடுத்துப்பாங்க சார் admissible. சார் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் 65B பொறுத்தவரை இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மார்க் பண்றதுக்கு இப்போ செவரல் ரூலிங்ஸ் வந்து இப்போ சர்டிபிகேட் மஸ்ட் அப்படிங்கிறது செட்டில்டு லான்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் எப்போ சர்டிபிகேட் மஸ்ட்ங்க எல்லாம் இருக்கு. அன்வர் கேஸ்ல பாருங்க, பஷீர் வெர்சஸ் அன்வரா. ஆமா சார், பஷீர் 3 கேஸ் டிஃபரெண்ட் இருக்கு. கேஸ் பாருங்க, அரிசி கேஸ் பாருங்க. சரி சார், இந்த கேஸ்ல எல்லாம் எப்ப சர்டிபிகேட் நெசசரி, எப்ப சர்டிபிகேட் வேண்டாங்க எல்லாம் இருக்கும். எப்ப அது பிரைமரி எவிடன்ஸ், எப்ப எலக்ட்ரானிக் செகண்டரி எவிடன்ஸ் எல்லாம் அதுல டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அத பார்த்துட்டா போதும். அப்ப நெசசரி கிடையாது. ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏத்துக்க மாதிரி யார்கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரானிக் கார்ட்ஸ் நீதிமன்றத்துக்கு வருதோ அதை பொறுத்து தான் சர்டிபிகேட். நானே என்னோட எலக்ட்ரானிக் நானே இருந்து பண்ணோம்னா சர்டிபிகேட் that is treated as a primary evidence. No need of certificate. சார் விக்னேஷ் குமார் சார், உங்க டவுட் கேளுங்க சார். சார் விக்னேஷ் சார் இருக்கீங்களா சார்? குட் ஈவினிங் சார், கேக்குதா சார்? சொல்லுங்க. எஸ் சார், நீங்க சார் கிட்ட கேளுங்க சார் உங்க டவுட். சார் இப்போ நீங்க அந்த 4 இதுல வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வராது அப்படின்னு சொன்னதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா வராதுன்னு சொன்னீங்க சார். சார் சொல்லுவார் சார். சார் அவர் கேக்குறதுனாலதான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். கேட்க சொல்றாரா? ஆமா சார். சார் இல்ல சார், அப்படி நான் சப்போஸ் ஏர்லியர் மேரேஜ் சப்ரோஸ் பண்ணிருக்கும் பட்சத்துல வந்து அது எப்படி சார், அது எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து நீங்க 494 கொண்டு போக வேண்டியதான், 420 கொண்டு போக வேண்டியதான். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டிவி ஆக்ட் வராதாங்கிறத நான் கேக்குறேன். அது டிவி ஆக்ட் வராது சார், உறுதியா வராது. ஓ ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஒன்னு மேரேஜா இருக்கணும், இல்ல நேச்சர் ஆஃப் மேரேஜா இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத பட்சத்துல டிவி ஆக்டுக்குள்ள நீங்க வரவே முடியாது. இத நேச்சர் ஆஃப் மேரேஜ்னு சொல்ல முடியாது. அப்போ சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நேச்சர் ஆஃப் மேரேஜ் வேணா உங்களுக்கு ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஏஜ் இருக்கணும், ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கணும், எலிஜிபிள் டு மேரி. ஓகே, பட் நம்ம அதாவது அந்த லேடிக்கு எதுவுமே தெரியாது ஏர்லியர் மேரேஜ் அப்படிங்கிற பட்சத்துல வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. என்னன்னா 125 பொறுத்தவரை, ஐ மீன் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை he cannot escape on the ground that I already married. அந்த கிரவுண்ட் அவன் எடுக்க முடியாது. பிகாஸ் a man cannot take advantage of his own wrong ஆயிரும். அது ஒரு பிரின்சிபல் வச்சுக்கலாம். பட் மேரேஜ் பிரிசம்ஷன் எடுக்க முடியாது.
ஓகே 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 சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி ஒண்டர்ஃபுல் செஷன் சார். நேரம் ரொம்ப கடந்துட்டு இருக்கு சார். ரொம்ப கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை நெருங்குற அளவுக்கு நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க சார். தேங்க்யூ சார். ஃபர்தரா பேலன்ஸ் இருக்க ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ் போட்டுடலாம் சார். பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி ஒண்டர்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.